பசங்களை பெற்றுட்டு வளர்த்துனா மட்டும் பத்தாது. ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சால் மட்டும் பத்தாது. நம்ம பசங்களை முதல்ல நம்ம நம்பணும். ஏதாவது ஒரு தவறு தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் நல்லது கெட்டது அதில் இருக்கிற மிஸ்டேக் எல்லாம் சொல்லி நாம் தான் அவங்களுக்கு சரி பண்ணணுமோ ஒழிய தயவு செஞ்சு மற்றவங்கக்கிட்ட சொல்லி அந்த குழந்தைகளை கஷ்டப்படுத்தவே கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். அதை நம்ம குழந்தைகளை நாம் நம்பணும். நாம் நம்பாமல் மற்றவங்க எப்படி நம்புவாங்க? அப்படி போய் சொல்கிறதுனால நம்ம மரியாதையும் கெடுது. அந்த குழந்தைய பார்க்குற விதம் எப்படி பார்ப்பாங்கங்கிறது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அப்படி தான், அந்த பொண்ணு ஏதோ ஒரு சின்ன தவறு தெரியாமல் பண்ணிட்டா. அதுக்காக ஊரே கேளு நாடே கேளுன்னு எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி அசிங்கப்படுத்தி என்ன கிடைக்குது? நம்மளாம் சின்ன வயசில் எந்த தப்பும் பண்ணாமையே வந்திருக்கோம். நம்ம பண்ண தப்பெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்லி எடுத்து சொல்லி நம்மளைய சரி பண்ணலையா, இன்றைக்கி நாம் நல்லா இருக்கலையா, அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை நாம் தான் சொல்லி சரி பண்ணணும். மற்றவங்கக்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்தி நம்ம குழந்த தான் அந்த இடத்துல அசிங்கப்படுதுன்னு நம்ம நினச்சி சொல்கிறோம். கிடையாது, நம்மளுடைய வளர்ப்பு அந்த இடத்துல அசிங்கப்படுது. சொல்கிறதுனால என்ன ஆகி போயிடுது? இது தேவையில்லாத விஷயம். ரெண்டாவது, நம்ம குழந்தைகளை நாம் நம்பணும். நாம் நம்பினா தான் மற்றவங்க நம்புவாங்க. அப்புறம் பசங்களை யாரு கூடயும் கம்பேர் பண்ணவே கூடாது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் எந்த விஷயத்துலையும் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது. அது அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எந்த குழந்தைகளுக்குமே பிடிக்காது. எந்த பசங்களாவது பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணுறாங்களா, நான் அவங்க அப்பா மாதிரி இருந்திருக்கணும், இவங்க அம்மா மாதிரி எனக்கு இருந்திருக்கணும்னு எந்த பசங்களும் பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதில்ல. பசங்க தெளிவாக இருக்கிறாங்க. நாம் மட்டும் ஏன் அதை பண்ணுறோம்? திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்கோம். மற்ற பசங்களோட சேர்த்து கம்பேர் பண்ணி நம்ம குழந்தைகளை பேசுகிறோம். அது தவறான விஷயம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நம்ம குழந்தைங்க ஸ்பெஷல் தான் எப்போவுமே.